ஃபர்ஸ்ட் டைம் அபிஷியலா மோட்டார் விகடன் சூப்பர் ரைடர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரைடுக்கு சென்னையில இருக்கிற எல்லா ரைடர்ஸையுமே இன்வைட் பண்ணியிருந்தோம். எல்லாருமே ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே ஆன்லைன்ல இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு ப்ராப்பரா இமெயிலையும் வாட்ஸ்அப்லயும் கம்யூனிகேட் பண்ணி இன்னைக்கு தான் ஈவென்ட் நடக்க போகுது, காலையில இத்தனை மணிக்கு வந்துடணும் அப்படின்னு ஒரு ஃபுல் டீடைல்ஸும் ஷேர் பண்ணியிருந்தோம். ஒரு பைக் ரைட் அப்படிங்கிறது தனியா போறதுன்னு ஒண்ணு இருக்கு. குரூப்பா ரைட் பண்ணும்போது அதோடைய சுகமே வேற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு குரூப் ரைடு தான் இந்த மார்னிங் நம்ம போக போற ரைடு. யூஸ்வலா ஒரு மார்னிங் ரைட்ல 6 மணிக்கு லைட்டா ஒரு டீ, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு வந்து எல்லா ரைடர்ஸ் கிட்டயும் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு கேஷுவலா பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ட் 6 மணிக்கு ரொம்ப சீரியஸாவும் ஆயிட்டோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா சேஃப்டி மெஷர்ஸ். ஒரு ரைடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் எவ்வளவு சேஃபா ரைட் பண்ணணும், ரைடிங்கர்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா, எந்த ரூட்ல போக போறோம், எப்படி போக போறோம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே எல்லாருக்கும் ஷேர் பண்ணோம். லீட் வந்து உங்களுக்கு எல்லா சிக்னல்ஸும் கொடுப்பாங்க. ஸோ லீடை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். இண்டிகேட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இண்டிகேட்டர்ஸ் இல்லாமல் ரைட் பண்ணாதீங்க. எங்கே டர்ன் பண்ணுறதா இருந்தாலும், நீங்கள் லெஃப்ட்டில் நிற்கிறதா இருந்தாலும் தயவு செஞ்சு இண்டிகேட்டர் போட்டுருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அசார்ட் வந்து ஒருவேளை ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குன்னா மட்டும் அசார்ட் யூஸ் பண்ணுங்கள். ஆல் டைம் இந்த அசார்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க, பட் அது வேண்டாம். இந்த 52 ரைடர்ஸும் ஒன்னா ரைட் பண்ணா அது ஒரு மிகப்பெரிய கேஸ் ஆயிடும். ஏன்னா ஹைவேல ஒன்னா 52 பேரும் ரைட் பண்ணும்போது டிராபிக் இஷ்யூ வரும். இதனால நாங்க சிசி பொறுத்து குரூப்ஸை பிரிச்சிட்டோம். 150 சிசி, 250, 400, 600, 1000 சிசி ரேஞ்சில் இருக்கிற மோட்டார் சைக்கிள்ஸை குரூப்பா பிரிச்சு ஒவ்வொரு குரூப்புக்குமே ஒரு ஹெட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீப் அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த அரேஞ்ச்மெண்ட் மூலியமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒவ்வொரு குரூப்பும் டெஸ்டினேஷனை ரீச் ஆயிடலாம். குரூப்பை லீட் பண்ற ஹெட்டும் ஸ்வீப்பும் கம்யூனிகேட் பண்றதுக்காகவே இந்த ரைடுக்கு ஸ்பெஷலா ப்ளூ ஆர்மர் வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. ப்ளூ ஆர்மரோட இன்டர்காம் யூஸ் பண்ணி எல்லா லீட்ஸுமே கனெக்டா இருந்தோம். இது மூலியமா எந்த ரைடர்ஸ் எங்க ஸ்லோவா இருக்காங்க, எங்க நின்று இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் மூலியமா நாங்க டெஸ்டினேஷனை போய் ரீச் ஆயிட்டோம். ஃபோன் கால்ஸ் பண்ண தேவையில்லை, மேப் போட்டு ரூட் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க தேவையில்லை. இந்த இன்டர்காம் மூலியமா கம்யூனிகேட்டடா இருக்கிறதுனால ஈஸியா ஒவ்வொரு ரைடருக்கும் எல்லா விஷயங்களும் சொல்ல முடியுது. இது எல்லா ரைடர்ஸ்க்கும் கம்யூனிகேஷன் போறதுனால ரொம்ப ஈஸியான ரைடா இது இருந்தது. பிரீஃபிங் செஷன் முடிஞ்ச உடனே பீஸ்ட் ரைடர்ஸ்ல இருந்து விஎஸ்கே எங்க எல்லாரையும் வந்து குரூப்பா ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணாரு. அவர் பண்ண கோஆர்டினேஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஹைவேல ஒவ்வொரு குரூப்பையும் தனித்தனியா நிறுத்தி ப்ராப்பரான ஒரு ஃபிளாக் ஆஃப் நடந்தது. அது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் ரைட்ல நாம சூஸ் பண்ண டெஸ்டினேஷன் வந்து 99 கிலோமீட்டர் காஃபி ஷாப். இது கரெக்டா 99 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கு சென்னையில இருந்து. அங்க ஆல்ரெடி நாம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த ரெஸ்டாரண்ட்டும் ப்ராப்பரா எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இட்லி, தோசை, பொங்கல், பூரி, 3 வகை சட்னின்னு ஒரு ப்ராப்பரான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்குமே அரேஞ்ச் பண்ணியிருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் எல்லா ரைடர்ஸோட ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்தது. ஒவ்வொருத்தருக்குமான ட்ரீம் பைக் என்ன, குரூப் ரைட் போவீங்களா, சோலோ ரைட் போவீங்களா, குரூப் ரைடு எங்கெல்லாம் போயிருக்கீங்க, இன்னும் அடுத்தடுத்த ரைடு எங்கெல்லாம் போலாம், ஒவ்வொருத்தரோட பைக்கும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அடுத்து என்ன பைக் வாங்க போறாங்க, இந்த பைக்கிங் கம்யூனிட்டியை இன்னும் எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமா ஒரு 1/2 hour டிஸ்கஸ் பண்ணோம். இந்த டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே ஒரு போட்டோ ஷூட், அதுக்கப்புறம் குரூப் போட்டோ. இது ஒரு பக்கா ட்ரெடிஷனுங்க. ஒரு ரைடு வரோம்னா கண்டிப்பா குரூப் போட்டோ எடுத்துதானே ஆகணும். சோ அழகா ஒரு குரூப் போட்டோ முடிச்சு ஒரு 10 மணி போல எல்லாருமே மறுபடியும் சென்னைக்கு ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். யூசுவலா இந்த மாதிரி ஒரு ரைட பிரேக்ஃபாஸ்ட் ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில எந்திரிச்சு பைக் எடுத்துக்கிட்டு ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு திரும்பியும் வீட்டுக்கு வர்றது தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரைட். இதுல வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது. சக பைக்கர்ஸோட சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வர்றது தான் இதோடைய சாராம்சம். இந்த மாதிரி ரைட்ஸ் ஒவ்வொரு மாசமும் மோட்டார் விகடன் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். சோ இந்த டைம் சென்னையில நடந்திருக்கு. மேபி அடுத்த டைம் கோயம்புத்தூர் இல்ல மதுரை இந்த மாதிரி வேற சிட்டிஸ்லயும் பண்ணலாம்னு இருக்கும். இல்ல சென்னையிலேயே நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ரைட்ஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண மோட்டார் விகடன் இன்ஸ்டாகிராம ஃபாலோ பண்ணிடுங்க, யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பா அங்க நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அப்டேட்ஸ் வர்றப்ப இமிடியேட்டா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அடுத்த ரைட்ல உங்களோட சேர்ந்து ரைட் பண்ணுவோம்.